இங்க பாருங்க இந்த சுரங்கத்துக்குள்ள எங்க இருக்குன்னு தெரியல. ஆமா கண்டுபிடிச்சாவணும். இங்க இல்லம்மா பொருள் எடுத்து தரேன். தமிழ்நாடு அரசு உன்னுடைய கோரிக்கை ஏத்துருச்சு. சின்ன வயசுல ஆய கடை வச்சிருந்துக்குன்னு அந்த கட்ல கடை சாரி மண்டே வந்து கமல் சார பாக்க போறோம். மூஞ்சில ஒரே ஆனந்தமா இருக்கு. சேச்சி என்ன செய்யணும்? மண்டை கருப்பாயிருச்சு. மண்டை கருப்பாயிருச்சா? துருட்டு நல்லா சென்னைக்கு போறோம்ல, கமலை பாக்கணும்ல, அதான் கொஞ்சம் ஒரு அழகா ஸ்டைலா போலான்ட்டு எனக்கு ஒரு ஆசையா இருக்கு, ஆர்வமா இருக்கு. பாப்போம், ஒரு வாய்ப்பு கொடு கடவுளே. அக்கா, தென்மொழிக்கா, மம்மி, சிஸ்டர், ப்ளீஸ் எவ்வளவு ஒரு கலந்து வெளியே வாங்க. மாக பல்ல பூச்சி ஊருக்க போறங்கண்ணே. 2 நாளா அறுத்து போடு உப்பு போட்டு ஊறிக்கிட்டு இருக்குது. நானும் வெயில வச்சு வச்சு எடுத்து வச்சு நல்லா ஊறிக்குச்சு. இப்ப தாளிச்சு விடுறேன் நானு. நல்லா ஊறிக்குச்சு பாரு. எனக்கு கிளிமுக்கு வெங்காயமா? ஆமாக்கண்ணே, ஸ்மெல்லே நல்லா இருக்குல்ல, சூப்பரா இருக்கு, வாசம் சூப்பர். இப்ப வந்து தாளிச்சு விட்டு நல்லா ஊறிச்சு. ஊற வச்சு செஞ்சோம்னா நல்லா இருக்கும். எத்தனை நாளாமா அது ஊறுது? 2 நாளா ஊறுது கண்ணு. முந்தானத்து மத்தியானம் அறுத்து போட்டேன், இன்னைக்கு நைட்டு செய்ய 2 நாள் ஊறிச்சு நல்லா. சமைக்கிறதுன்னு அப்படியே சொல்லு பாக்கலாம். மாங்காய் பாருக்கண்ணே, 2 நாளா ஊறிக்கும். நல்லா 1 கிலோ மாங்காயிட்ட அறுத்து நல்லா உப்பு போட்டு நல்லா ஊற. உப்பு வந்து இதுல கரண்டியில வந்து ஒரு 1.5 கரண்டி உப்பு போட்டேங்கண்ணே. நல்லா அள்ளி அள்ளி போட்டேன். 2 கரண்டியே இருக்கும். அள்ளி போட்டு நல்லா நல்லா குளிக்கிட்டு 2 நாளா ஊறிக்குச்சு. அது நம்ம கெட்டு பாருது. வெயில்ல வச்சு வச்சு நான் எடுத்து வச்சேன். இதுக்கு ஊறுகாய் செய்யறதுக்கு தேவையான பொருள் வெந்தி வந்து நல்ல பெரிய ஸ்பூன்ல 1 ஸ்பூனு, அதே அளவு கடு 1 ஸ்பூனு, காரத்துக்கு அடுத்த வரமிளகா, கருவேப்பிலை தலை, நல்லெண்ணெய் ஊற்றி தாளிக்கலாம். இவ்வளவுதான் நமக்கு இது. 2 நான் இப்ப வறுத்துக்கு போறேன். வறுத்து பொடி பண்ணிக்கணும். வெந்தயமும் கடுவு நான் வறுத்து பொடி பண்ணிக்கிறேன். நல்லா வடசடி சூடு ஏறிச்சு. அதுக்குள்ள அந்த வெந்தயத்தை முன்ன போட்டுக்கிறேன், அப்புறம் கடுவு போட்டுக்கிறேன். ஏன்னா கடுவு வந்து சீக்கிரம் பொரிஞ்சிடும். வெந்தயம் கொஞ்சம் கலர் மாறும், அதனால அரை பதம் கலர் ஆயிடுச்சு. அது கூட இதையும் நான் கடுகு இதையும் சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன். ஆமா கண்ணு, இதெல்லாம் வறுத்து பொடி பண்ணிக்குவோம். செவக்க வறுத்து இந்த மாதிரி ஊறுகாய் போடுறதுலாம் எப்படிமா கத்துக்கிட்ட? கண்ணாங்க, நான் சின்ன வயசுல ஆய கடை வச்சிருந்துக்குன்னு அந்த கட்ல கடை. அப்ப வந்து மாங்காய் மீறி ஆயிடுச்சுன்னா சும்மா உப்பு மாடு இப்படி போட்டு ஊற வச்சு மிளகாத்தூள் போட்டு வியாபாரம் பண்ணுவோம். அப்புறமேட்டு வீட்டுக்கு போயிருந்தது இப்ப ஊறுகாய் மாதிரி ஆயிரம் செய்வோம். அதை பார்த்து பார்த்தாங்க கத்துக்கிட்டது. என்ன இது செஞ்சு வச்சா கிடக்குமே நமக்கு ஊறுகாய். கடையில வியாபாரம் பண்ணுவீங்களா? ஊறுகாய் வியாபாரம் எல்லாமே வியாபாரம். மல்லிகை கடை, மினி மல்லிகை கடை வச்சிருந்தாங்க. பேருதான் கட்டிலு கடை. ஃபுல்லுமே மல்லிகை சாப்பிட அத்தனையுமே இருக்கும், அரிசி தவிர. ஏன் இப்ப கடை போடுறது நிறுத்திட்டீங்க? ஆயா ஊருக்கு போயிட்டு தாத்தா ஊருக்கு போயிட்டு யாரு செய்வா? ஊருக்குன்னா எல்லாம் மேலோகத்துக்கு போயிட்டாங்க, யாரும் கிடையாது. என் கல்யாணம் ஆகிற வரையும் கடை வச்சிருந்தோம். என் கல்யாணம் முடிஞ்சதுமே எங்க அம்மாலாம் சில பாத்துக்கு முடியும் கடை எடுத்துட்டு வெந்தி நல்லா செவந்துருச்சு. கடுவு பொறி பரப்புறன்னு அவ்வளவுதானா? அவ்வளவுதான் சாமி. அடுப்பு அமைச்சிட்டேன். இது தீய விடக்கூடாது, நான் எடுத்து கொட்டிக்கிறேன். சட்டிலேயேதான் தீஞ்சிரும். ஆமா, ஏன்னா சூடா இருக்கிற வடசட்டி, அதனால பாருங்க சட்டி நல்லா சூடு ஏறிச்சு. நீங்க ஊறுகாய் செய்யறது வந்து மண் சட்டியில தான் செய்ய போறேன். மண் சட்டியில் செஞ்சோம்னா நம்ம உப்பு இதுக்காண்டி வேற ஈசல் வச்சா உப்பு அரிச்சு போயிடும். அதான் நான் மண் சட்டியில் செய்யறேன். இப்ப நான் ஊறுகாய் தலைக்கு நல்லெண்ணெய் ஊற்றி பாரு. நல்லெண்ணெய் ஊறுகானாலே நல்லெண்ணெய் தான். ஆமா கண்ணு, அதான் என்ன 1/4 லிட்டர் எண்ணெய் வேணும் இந்த ஊறுகாய்க்கு. நல்லெண்ணெய் தான் ரேட் அதிகம். ஆமா, என்ன பாருங்க எவ்வளவு எண்ணெய் நான் ஊத்தி இருக்கிறேன். எண்ணெய் 1/4 லிட்டர் எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கிறேன். ஊறுகாய்க்கு நமக்கு எண்ணெய் தான் நிறைய செலவாகும். அது எண்ணெய் 1/4 லிட்டர் எண்ணெய் ஊற்றி இருக்கிறேன், நல்லெண்ணெய். சரி, இப்ப கடுகு போட்டுக்கோ. வெறும் கடுகு மட்டும் போட்டுக்கோ. கடுகு உளுத்தம் பருப்பு தேவையில்லை, கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பா மாட்டேங்குது. வெறும் கடுகு மட்டும் போட்டு. கடுகு 2 ஸ்பூனு. பார்க்க தயாராமா? தயார். நான் போன வீடியோல கமலஹாசன் சொன்னேன்ல, ஆமா அதுவே தப்பாமா? கமலஹாசனாமா? கமலஹாசன். நான் சொல்றது கரெக்டா தான் போச்சு. கமலஹாசன். நீ கமலதாசன் சொன்ன. கமலஹாசன். கமலஹாசன். நிறைய பேர் நீங்களே தப்பா சொல்றீங்க. நீங்க உங்க அம்மாக்கு சொல்லி தரீங்களான்னு கமெண்ட் பண்றாங்க. அதே நம்ம அப்படியே டக்கு டக்கு நம்ம சொல்றோமா, அது இழுத்து அவர் பேர் சொல்லணும் இல்ல. கமலஹாசன் அவரு எவ்வளவு பெரியவரு, அதான் நம்ம மரியாதையை சார்ந்து சொல்லணும்.
அதான் இன்னைக்கு இல்ல சாரி மண்டே வந்து கமல் சார பார்க்க போறோம். மூஞ்சில ஒரே ஆனந்தமா இருக்கு. அவர் பாக்குறா எவ்வளவு சந்தோஷம் இல்ல. குடிப்பன வேணும். உலக நாயகன் அவரால் நம்ம பாக்கணும் எவ்வளவு சந்தோஷம் இல்ல. எத்தனை வருஷம் கிட்டத்தட்ட அவருக்கு 70 வயசுக்கு மேல இருக்கும்ல கண்ணே. இன்னும் எளிமையா இருக்கிறாரு. ஆமா கண்ணே கருவுல பொறிச்சு கருவு தண்ணி போட்டுக்கலாம். கண்ணே இதுலயே மிளகுடி போட்டு ஊறுகாய் எடுத்து போட்டுக்கலாம். மிளகாத்தூள் வந்து காரத்துக்கு வந்து இந்த தட்டையில ஒரு அளவு தட்டை நம்ம மிளகாத்தூள் எடுத்துக்கிறேன். தீய விடக்கூடாது. ஒரே நம்ம ஒரு பேட்டு படி அப்படியே பண்ணிக்கலாம். அடுப்புல குறைச்சிட்டேன். போதும் அப்படியே நம்ம எடுத்து போட்டிக்கலாம். அவ்வளவுதான். ஆமா கண்ணே. ஏன்னா மிளகாத்தூள் கறிவிடுச்சுன்னு வச்சுக்கா நல்லாவே இருக்கிறது இல்ல. அதனால ஊறுகாய் மாங்காய் ஊறுகாய் வாங்க சாப்பிடலாம். பள்ளிக்கூடத்துல ஊறுகாய் வச்சு ஏதோ பாட்டுக்கே சொல்லி தருவீங்களா? குண்டு மாம்பழம் சாரி ஊறுகாய் நினப்புல எங்கேயோ மனசு போக மாட்டேங்குது. ஊறுகாய் மேலேயே எனக்கு கவனத்தை சொல்லி தரேன். என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. அட கலரே செம்மையா இருக்கு. அப்படியா? இது வேகணுமாமா? அடுப்பு சும்மா சன்னத்திலே வச்சுக்கலாம். வேகமா விட இந்த பொடி போட்டு நல்லா ஒரு இது வேக விட்டு அப்படியே அடுப்பு அமைக்கிறதா. ஏன்னா சட்டி சூட்ல இதாயிரும். மாங்காய்க்கு போட்ட உப்பு தான். இதுக்கும் தனியா உப்பு போட தேவையில்ல. கார் நல்லா சுருக்குன்னு இருக்குது பாரு. எவ்வளவு மறுபடி போட்டேன். அப்படி அரை கப்பு காக்கப்பு மறுபடி போட்டிருக்கேன். இந்த கரண்டியில ஒரு கரண்டி மறுபடி போட்டிருக்கேன் நானு. சோ இதுவும் நல்லா ஆறிடுச்சு. அரைச்சுக்கலாம். இதை அரைச்சு அப்படியே போடுறதாங்கண்ணே. நம்ம கடுகு வெந்தயம் வறுத்துச்சுன்னேன் அரைச்சிட்டேன். வாசனை சூப்பரா இருக்கு. செம்மையா இருக்குது. நல்லா இருக்குது. இந்த கடுகு வாசம் வெந்தய வாசம் அருமையா இருக்குது. இதுல போட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு ஒரு பெரட்டுக்கலாம். எனக்கு இதெல்லாம் போட்டாதான் நல்லா இருக்கும். ஊறுகாய்க்கு சூப்பரா இருக்கும். இப்போ பெருங்காயம் ஒரு நாள் ஒரு சிக்கடி போட்டுக்கலாம். ஒரு சின்ன ஸ்பூன் அளவு. அவ்வளவுதான். நல்ல ஒரு பெரட்டுக்கலாம். மாங்காய் சீசனு இப்பெல்லாம் வீட்டுல மாங்காய் போட்டு வச்சுக்காங்க. ஊறுகாய் போட்டு வச்சுக்காங்க. நமக்கு வந்து வருஷத்துக்கே பிரச்சனை இல்லை. போட்டு எடுத்து வச்சுட்டா ஒரு பழைய சோத்துக்கு ரசம் சாப்பாட்டுக்கு எதுக்குனாலுமே ஒரு சுடு சோறு இருந்ததுன்னா குழம்புக்க சலுப்பா இருந்தா இதை கொஞ்சம் அள்ளி போட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி பேட்டி சாப்பிட்டா வேலை முடிஞ்சுது. நமக்கு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளவுதான். இதை அப்படியே நம்ம எடுத்து நல்லா ஆற வச்சு ஒரு பிளாஸ்டிக் பாத்திரத்துலயோ கண்ணாடி பாத்திரத்துல கண்ணாடி பாத்திரம் இல்ல பீங்கோ இதுல போட்டு எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னா அப்படியே நல்லா இருக்கும். இப்ப அடுப்பு அமைச்சுக்க. இந்த சட்டி சூட்லயே மாங்காய் நல்லா ஊறிக்குச்சு. அதனால மாங்காய் ரொம்ப வேணும்னு அவசியமே இல்ல. சூட்லயும் சட்டி சூட்லயே அப்படியே வெந்துரும். நான் அடுப்பு அமைச்சிடுறேன். சரி காலையில பாப்போம். காலையில பாப்போம். வாங்க ஊறுகாய் வாங்க. நம்ம காலையில வாங்க. நம்ம வீட்டுல ஊறுகாய் எல்லாரும் ஆள் கொஞ்சம் சாப்பிடலாம். சேச்சி ஓய் என்ன செய்யணும்? பருப்பு செய்யணும். என்ன கறி? பருப்பு கறி. நீ வல்லையா? பருப்பு கறி போட்டேன். வெள்ளிக்கிழமான பருப்பு குழம்பு தவறதில்ல. 3 வாரமா நீ சொல்லி 3 வாரமா பருப்பே போடல. இன்னைக்குதான் போட்டேன். மண்டை கருப்பாயிருச்சு. மண்டை கருப்பாயிருச்சா? அதே இதே ஊறுகாய் தாளிச்சுல மாங்காய் ஊறுகாய் வடசட்டி மனுஷி ஒரே பிஸி. ஏமா ஒரே பிஸி தான். அப்புறம் என்ன பண்றது? பிஸியா தான் இருந்தாலும் சரி மண்டை கருப்பானது. மண்டை கருப்பான காரணம் என்னன்னா மண் சட்டி வச்சு ஊறுகாய் தாளிச்சேன். சரி. அந்த சட்டியில கறி பிடிச்சது. சரி. அந்த கறி எடுத்து முன்னாடி கொஞ்சம் பிடிச்சிட்டேன். உருட்டு நல்லா சென்னைக்கு வரும்ல கமலை பாக்கணும்ல. அதனால கொஞ்சம் ஒரு அழகா ஸ்டைலா போலன்ட்டு கறியை பூசல டை அடிச்சிருக்கேன். ஏன் போய் பேச டை அடிச்சிருக்கேன். கமல் வராங்க, திரிஷா வராங்க, சிம்பு வராங்க, மணிரத்னம் வராங்க. இவங்க எல்லாமே யாருன்னு தெரியாது. கமல் தெரியுமா தெரியாது? அது ஒண்ணுதான் தெரியும். சிம்பு தெரியுமா தெரியாது? ஓ டிஆர் பையன் அவர் தெரியும். அப்புறம் திரிஷா அது தெரியல தெரியாது. அது அவங்களா மணிரத்னம் வந்து தளபதி படம் பார்த்திருக்கியா? தளபதி ஆமா. தளபதி நாயகன் அதெல்லாம் எடுத்தது வந்து படம் எடுக்கிறவங்க. சரி. முன்ன இவங்களே நாம பாக்க நம்மள விடுவாங்களா? அதான் சொல்லு. அப்பதான் சென்னை ரயில கால் எடுத்து வைப்பேன். சும்மா நீ போயிட்டு வெளியே நிக்க வச்சு ரோட்ல போய் பக்கத்தால பார்க்க முடியாது. ஒரு அளவுக்கு கிட்டதால பார்க்க முடியும். பாக்கலாம். லக்கு இருந்தா போய் பேச முடியும். அதான் லக்குன்னு நான் பேசலாம் வர மாட்டேன். லக்கு கிடைச்சா பேசுவேன் நானு. இல்லைன்னா போய் அவர்கிட்ட பேசாதான் எப்படி? எனக்கு ஒரு ஆசையா இருக்கு, ஆர்வமா இருக்குது. பாப்போம். ஒரு வாய்ப்பு கொடு கடவுளே. அவர்கிட்ட பார்த்து பேசணும். இந்த வீடியோவை பாத்துட்டு இருந்தீங்கன்னா மண்டே மீட் பண்ண வைங்க. ஆமா. ஆக்சுவலா வந்து சண்டே தான் பிளான் இருந்துச்சு. சண்டே வந்து அங்க வேற ஏதோ ஈவென்ட் போயிட்டு இருக்கு.
மாநாடு மாதிரி இருக்காம ஈசிஆர் ரோட்ல. சோ அதனால வந்துட்டு மண்டே திங்கக்கிழமைக்கு மாத்திட்டாங்க. சரி சரிம்மா குழப்ப பாப்போமா? பாப்போம். ஊறுகாய் கட்டா ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சா? சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. பாப்போம். செம்மையா இருக்குமா? பார்க்கும் போதே செம்மையா இருக்கு. எச்சு ஊறுது. அது எண்ணெயா? இது அப்படியே கடையில வாங்கினா எவ்வளவு வரும்? 200 ரூபாய்க்கு மேல வரும். வருங்கண்ணு. எண்ணெய் அவ்வளவு எண்ணெய் ஊத்திட்டேன். 1/2 லிட்டர் எண்ணெய் ஊத்திட்டு எண்ணெய் பத்தல, மறுபடியும் எண்ணெய் ஊத்தினேன். அது உங்கள்கிட்ட காட்டல, மறுபடியும் நல்லெண்ணெய் ஊத்தினான். ஓகே ஓகே. எண்ணெய் இப்படி இருந்தாதான் ஊறுகாய் கெட்டு போகுது. எண்ணெயா இருக்கணும். வாங்க பள்ளிப்பாளையம் சைடு இருந்தா வாங்க, நம்ம வீட்டுல ஊறுகாய் சாப்பிட்டு போலாம். பருப்பு சாம்பாரு தொட்டுக்கிட்டு ஊறுகாய் மாங்காய் தொட்டு சாப்பிட்டா அந்த சோறு உள்ள போறதே அவ்வளவு சுகமா இருக்கும். வாங்க நம்ம எல்லாம் சேர்ந்து இன்னைக்கு பருப்பு சாம்பாரு மாங்காய் ஊறுகாய் தொட்டு சாப்பிடலாம். சமையல் முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு மறுபடியும் காய் எடுத்துட்டு இருக்கு. சரி வாழைக்காய் தாளிக்கலாம். வாழைக்காய் நம்ம தோட்டத்துல இருந்து கொண்டு வந்த காய் என்ன இப்படி கருத்து போச்சு? ஃப்ரிட்ஜ்லயே வச்சிருந்தா? அட கடவுளே. அதான் இருந்தது. சரி 2 காய் அறுத்து போட்டு தாளிச்சுட்டு இந்த 2 காய் இருக்குது, அது நாளைக்கு பச்சைக்கு போட்டுக்கலாம். பாருங்க நான் கொஞ்சோண்டு தண்ணி 100 அளவுக்கு தண்ணி வச்சு இப்போ கொஞ்சம் உப்பு 1 ஸ்பூன் போட்டு வேக வச்சிருக்கேன். 1 விசில் விட்டுவே கொலக்கொழு போயிடும். இது கொலக்கொழு வைக்கக்கூடாது, பதமா வச்சு நம்ம தாளிக்கணும். வாழைக்காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ வாழைக்காய் தாளிச்சுக்கலாம். தோலோடய போட்டியா? இல்ல நான் தோல் செதுக்கிட்டு தான் போட்டேன். அந்த தொல்லி இருக்குமில்ல, இந்த மேல் தொல்லியோட செதுக்கிட்டேன். கருப்பாயிடுச்சுல, அதனால செதுக்கி விட்டு போட்டேன். மஞ்சத்தூள் போடலாம் அப்படி தெரியுது. பெரியவங்க 2 கட் பண்ணி வச்சிருக்கேன். கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தட்டி வச்சிருக்கேன். இஞ்சும் பூண்டும் இப்ப எண்ணெய் ஊத்தி வதக்கலாம். அதுக்கு முன்னாடி பருப்பு சாம்பார் கொஞ்சம் தாளிச்சு எடுத்து ஊத்திக்கிறேன். இப்ப வாழைக்காய் தாளிச்சுக்கிறேன். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வாழைக்காய் தாளிச்சுட்டு ஊர் வலிச்சு வேலைக்கு போகணும். எண்ணெய் காஞ்சிச்சு, கடவுள் பருப்பு போட்டு நல்லா இதாயிடுச்சு. இப்ப வந்து நான் கருவேப்பிலை தலை போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட். இஞ்சி பூண்டு போடாதான் வாய்வு நிறைய பேர் சொல்றாங்க. அதெல்லாம் நம்ம வந்து வேவிச்சு எடுத்து கொட்டி இஞ்சி பூண்டு போட்டு தாளிச்சு வாழைக்காய் சாப்பிட்டோம்னா வாயுவே பிடிக்காது, நல்லா இருக்கும். வாழைக்காய் உருளைக்கிழங்குலாம் எல்லாமே நம்ம வாயுன்னு இழுத்து பிடிக்குது எல்லாமே தவிர்த்துக்கிட்டே இருந்தா அப்புறம் என்னதான் நம்ம சாப்பிடுறது? அது இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டு சாப்பிட்டு ஒண்ணும் பண்ணாது. இப்ப நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா செவந்துருச்சு. இப்ப வெங்காயம் போட்டுக்கிறேன். கொஞ்சோண்டு மஞ்சள் போடுறோம். வெள்ளையா இருக்குது, கொஞ்சம் மஞ்சள் போட கொஞ்சம் மஞ்சள் கலரா இருக்கும். 1/4 ஸ்பூன் பூண்டு தான் போட்டேன். நல்லா வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. கொஞ்சம் வாழைக்காய் எடுத்து போட்டுக்கிறேன். வேவிச்சு தண்ணி எடுத்து வச்சுக்கேன். நல்லா சேர்த்துக்கணும். மிளகாத்தூள் போட்டத்தூள் 1 ஸ்பூனு, நல்லா வாசத்துக்கு அப்புறம் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் அது 1 ஸ்பூன் அளவு, 1 ஸ்பூன் போதும். அவ்வளோதான். இது ஒரு பேட்டுட்டா வாழைக்காய் ரெடி. நம்ம தேங்காய் வேணா திருவி போட்டுக்கலாம், வேணாலும் சும்மா ஊற்றுக்கலாம். கொத்தமல்லி தழை இருந்தால் நல்லா தூவி விட்டு வச்சுக்காங்க, நல்லா இருக்கும் மனமா. எங்க வீட்டுல கொத்தமல்லி தழை இல்லை, நான் போடல. இப்போ பச்சை வாசனை போற வரைக்கும் கலருங்கண்ணே. கலரிட்டு அவ்வளோதாங்க வேலை. நம்ம தொல்லை செதுக்கிட்டு செஞ்சங்காட்டி உருளைக்கிழங்கு பொரியல் மாதிரி இருக்குது. வாழைக்காய் பொரியல் ரெடி. வாங்க நம்ம வீட்டுல பருப்பு சாம்பார், வாழைக்காய் பொரியல், மாங்காய் ஊறுகாய், மோர் எல்லாமே இருக்குது. நம்ம எல்லாரும் சாப்பிடலாம். 1 hour later. என்ன ஏணில ஏறிட்டு இருக்க? ஆமா கண்ணு, பேங்க் வீடு காலி பண்ணிட்டு வந்தோம்ல. விழுந்துராதம்மா. அது வந்து அங்க கரண்ட் அடுப்பு காலி பண்ணிட்டு இருந்தது, தூக்கி மேல வச்சுட்டாங்கன்னு. ஓடிஜி அது எடுத்து பீஸா செஞ்சு எத்தனை வருஷம் ஆகுது. சரி திங்கணும் போல ஆசை இல்லையா, ஆர்டர் போட நாமளே செஞ்சுக்கலாம். அந்த அடுப்பு எடுக்கலான்னு தான் மேல. இங்க பாருங்க, இந்த சுரங்கத்துக்குள்ள எங்க இருக்குன்னு தெரியல. ஆமா கண்டுபிடிச்சாகணும். ஏன்னா எல்லாம் பாக்ஸ் அதுவும் பாக்ஸ் கூட தான் இருக்கும். எந்த பாக்ஸ்னு தெரியல, எடுத்தாதான் தெரியும். இங்கே இல்லம்மா, பொருள் எடுத்துறேன், அப்படியே வாங்கி. வாவ், எங்க இருக்குன்னே தெரியல. இது உள்ளுக்குள்ள ஃபுல் சுரங்க மாட்டான் போட்டு. அந்த பாக்ஸ் பாரு, அந்த 2 அட்டைப்படி பாரு. இல்லையே, அந்த கடைசியில ஒரு அட்டைப்படி இருக்கு, அதான் நினைக்கிறேன். பெரிய புதையிலே கிடைச்சிருச்சு. இது வந்து நம்ம யூடியூப் ஆரம்பிச்ச ஸ்டார்டிங்ல அப்படியே இப்படிமா கீழ் பாக்ஸ் ஸ்டார்டிங்ல வந்து நமக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் ஒரு அக்கா வந்து நமக்கு வாங்கி கொடுத்தாங்க. சேலமாங்க. நன்றிக்கா, நன்றி. நீங்க வாங்கி கொடுத்தத பழசு பண்ண கூடாதுன்னு நாங்க புதுசா அப்படியே வச்சிருக்கோம். நம்ம செஞ்சு பிஸ்கெட் ஒரு வாட்டி செஞ்சோம், ஒரே பீஸா ஒரு வாட்டி செஞ்சோம், பீஸா ஒரு வாட்டி பிஸ்கெட் ஒரு வாட்டி செஞ்சோம். நம்ம அப்படியே புதுசு கலையாம அப்படியே வச்சிருக்கோம். இன்னொருக்கா எனக்கு ஒரு அக்கா வந்து சிங்கப்பூர்ல இருந்து இது கிராஃப்ட் செருப்பு வாங்கி கொடுத்தாங்க. அந்த செருப்பு அப்படியே புதுசா வச்சிருக்கேன்.
புதுசு யூஸ் பண்ண மனசு வர மாட்டேங்குது. சட்டமலை இதுலயே இருக்குது, எல்லாமே இருக்கு செட்டா. அதான் அழகா செய்யறோம், சாப்பிடுறோம். இனிமேல் ஃபுல்லா பேக்கரி ஐட்டம்லாம் வரப்போகுது. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம கிட்ட இருக்கிறது வந்து பஜாஜ் கம்பெனியோடைய ஓடிஜி. எனக்கு என்ன டவுட்னா, ஓவன்னா என்ன, ஓடிஜின்னா என்னன்னு தெரியல. இது எதுக்கு எடுத்திருக்கேன்னா, ஒன்று ப்ரௌனி செய்யணும், இன்னொன்று வந்து பீஸா செய்யணும். இந்த ஓடிஜியில் அது செய்ய முடியுமா அப்படின்னு நிறைய பேர் எக்ஸ்பர்ட் இருப்பீங்க, கமெண்ட் பண்ணுங்க. செய்யலாம்லமா? ப்ரௌனி செய்யலாம். ப்ரௌனி அப்படின்னா அன்னைக்கு கேக் காபி கலர்ல ஒரு கேக் சாப்பிட்டோம்ல, ஆமாமா, அந்த கேக் செய்யலாம். கை கொடு. தமிழ்நாடு அரசு உன்னுடைய கோரிக்கையை ஏத்துருச்சு. அதான் 15 நாள் லீவ் விட்டாங்கல்ல, அதே எனக்கு அதுக்கு முன்னாடி தெரியல. அந்த கேக்கு அப்புறம் கேக் ஐட்டம் செய்யலாம், பீஸ் ஐட்டம் எல்லாமே சேர்த்தானே இது கொடுத்துருக்காங்க. வாங்கி கொடுத்தாங்க அன்பா. நன்றிக்கா, நன்றி அக்கா. நல்லா இருக்கீங்களா? இங்க பாருங்க, உங்க ஞாபகமா தாங்க வச்சிருக்கேன். 10 ரூபா வச்சிருக்கிறோம். உங்களை எப்பயும் மறக்கவே மாட்டோம். எப்ப பீஸா எப்ப செய்யலாம்? எப்ப செய்ய நைட்டு செய்ய முடியுமா? நைட்டு வேணா இந்த மாதிரி